ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்தல் செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலம் நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்கள எப்படியாவது சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து ஏதாவது ஒரு பழி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம துரோகம் செஞ்சாலும் சரி, இல்லை ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார், இந்த நேரத்தில் வந்து நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற நேரத்தில் நம்ம அவங்களுக்கு உதவியே செஞ்சோம் அப்படின்னாலும் சரி, அது எதுவுமே நமக்கு ஒரு நேரம் பார்த்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம செய்கிற உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்போ அது கிடைக்கணும்னு இருக்கோ அந்த கர்மா கண்டிப்பாக நமக்கே கிடைக்கும். ஸோ எல்லார்கிட்டேயும் முடிந்த அளவுக்கு அன்போடு நடந்துக்குவோம், அன்பையே அறுவடை செய்வோம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்மாடி உடம்பெல்லாம் வலிக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல காத்தோட்டமாக படுத்துட்டு, இது காற்று உள்ள ஒன்றும் இல்லை, அனத்தி தொலையுதப்பா. சப்பா, ராத்திரியெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் வீடு வேற பூட்டியே கிடந்து பிடிச்சேன், அதனால சரியான அனலாகி போச்சு. நம்மளும் அந்த பெரிய வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீட்டை பக்கம் வந்து தலை வச்சு கூட படுக்கலை. வந்து கூட்டி விட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு புழுதி மண்டி ஐயா ஐயா வீடு மாதிரியா கிடந்துச்சு. போன மாதம் வந்து பாத்திரம் கொண்டு வலிச்சு அள்ளிக்கிட்டு போயிட்டாலே, ஒரு பாத்திரம் கூட விடாமல் சமைக்க வைக்கிறதுல பெருஞ்சிரமமாகி போயிடுச்சு. ஏதோ போன தடவை அரிசி பருப்புன்னு கொஞ்சம் எல்லாம் மிச்சப்பட்டதுனால அதை வச்சு நேற்று எதிரோ கஞ்சியை காய்ச்சி குடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணுறது? ஐயோ ஆண்டவனே, அப்போல்லாம் அழகு இருந்தான், சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்துருவான், இல்லைனாலும் எங்கிட்டாவது கடன் பட்டாவது ஏதாவது பண்ணிடுவான். இப்போ எதுவும் இல்லாமல் பெரும் திண்டாட்டமாக இருக்கே. ஏமா கக்கூசு பண்ணா தண்ணி ஊற்றி விட மாட்டியே நீயே? இவ ஒருத்தி காலையில் எந்திரிச்சோடனே வாழ்னு கத்திக்கிட்டு தான் இருப்பா. என்னடி இந்த கக்கூசுல நாரி போய் கிடக்குது, தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ண மாட்டேன், உள்ள போவே முடியல, குப்புன்னு கப்பு அடிக்குது. என்னடி பண்ணுறது? இருக்கிற தண்ணியை வச்சு நான் புழங்கினேன், சுத்தமாக தண்ணி இல்லை, அதுவும் சரின்ட்டு வந்துட்டேன். தண்ணி இல்லைன்னா பிடிச்சி ஊற்ற மாட்டியா? ஏண்டி, நானே இந்த வயசான காலத்தில் குடம் தூக்குனேன், இடுப்பெல்லாம் சரியான வலிக்குதுடி. முதல்ல மாதிரி வேலை வெட்டி பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏதோ அங்கே இருக்கும்போது ஏதோ ஆசைக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்கன்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தான் போயிட்டு குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அது நல்ல தண்ணி மட்டும்தான், புழங்கிறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு. மற்றபடி எல்லாத்துக்குமே மோட்ரு பைப்பு, அதுக்கு பைப்பு லைனு, அதை திறந்து விட்டால் தண்ணி பீச்சுக்கிட்டு வந்துடும். இங்கே ஒவ்வொன்றுக்கும் இந்த அடி பைப்பில் போட்டு அடிச்சில் எடுக்கணும். அதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ என்ன ஆகிப்போச்சு? நீ என்ன அடித்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வர வேண்டித்தானே? ஏமா தண்ணியை ஊற்றி விடுன்னு என்னையை ஊற்றி விடுன்ற? ஏண்டி, நீ என்ன மகாராணி வீட்டில் இருந்தா பிறந்து வந்திருக்கிற? நம்ம வீட்டில் தானே வந்து இருக்கிற. நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு என்ன அழுகுது? மாமியார் வீடா இருக்கணும் அம்மா. காலையில் மாமியார் கறி திட்டுவான்றதுக்கோசரம் படுக்கையை விட்டு எந்திரிக்கவும், படுக்கையை மடிச்சு வைக்கவும், வீடை கூட்டவும், வாச கூட்டவும், கட்டாந்தரையை கூட்டவும், சாணி எள்ளி போடவும், அப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பாளுங்க. ஆனால் பெத்தவங்க வீட்டுக்கு வந்தா இங்கிட்டு இருக்க டம்ளர் எடுத்து அங்கிட்டு வைக்க மாட்டாளுங்கம்மா. ஐயோ ஏமா லூசு மாதிரி கத்திட்டு இருக்காத, முதல்ல தண்ணி எடுத்து ஊற்றி விடுமா. என்னடி தண்ணியை ஊத்துன்ற? இடுப்பெல்லாம் வலிக்குதுடியே. அப்புறம் நான் மாசமா இருக்கிறதோட எல்லாத்தையும் எடுத்து ஊத்துறதா? ஐயோ சரி விடு, என்ன பண்ணி தொலைகிறது, ஏதாவது ஒன்று பண்ணுவான். அப்பயே அந்த அழகு கிட்ட சொன்னான், பைப் லைன் இழுத்து விட்றான்னு. அவனும் இழுத்து விட்றேனா, நீ 5000 ஆகுமா 6000 ஆகுமான்னு சொல்லவும் அதையும் இழுத்து விடாம போயிட்டான். இல்லைன்னா இன்னைக்கு பைப் லைன்ல எல்லாம் இழுத்து விட்டுருப்பான், தண்ணி பிரச்சனையே இருந்திருக்காது. அப்போ புத்தி கெட்டு போய் இருந்துட்டேன். 5000 பெரிய பணமாக தெரிஞ்சுது. இல்லைன்னா இப்போ மாதிரி இருந்தால் எல்லாம் இழுத்து விட சொல்லியிருந்துருக்கலாங்க. அது சரி, என்ன சமைக்க போற? என்ன தடி இருக்குது? நேற்று ஒரு டம்ளர் போட்டு அரிசி வச்சேன், இன்னும் 2 டம்ளர் தான் வரும். அது இன்னைக்கு காலையிலைக்கு ராத்திரிக்குமே சரியாக போயிடும். இனி நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காயும் ஒன்றும் இல்லை. அத்தை என்ன பண்ணுறது சமைக்கிறதுக்குன்னு உக்காந்துருக்கேன்.
ஏம்மா மாசமா இருக்க பிள்ளை வாய்க்கு ருசியா சாப்பிடணும். என்னம்மா நீ? ஏண்டி நான் வரும்போது என்ன கட்டுக்கட்டா பணமாடி எடுத்துட்டு வந்தேன். நீ தான் மாமியார் வீட்டிலேருந்து வந்தல்ல, பணம் எதுவும் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? ஆ, என் புருஷன் பாக்கெட்லேருந்து 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். அதை தாரேன், போயிட்டு வீட்டுக்கு தென்ன அரிசி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. என்னடி 3000 தான் எடுத்துட்டு வந்தியா? அதை வச்சு எப்படி ஓட்டுறது? அம்மா எப்படியா இருந்தாலும் 2 நாளில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்கம்மா. அப்புறம் எதுக்குமா வருத்தப்பட்டுட்டு கிடக்கணும்? ஏண்டி நீ போயிருவ, அப்புறம் நானு? முதல்ல வந்து என்னைய கூப்பிடுவாங்க, நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே உடைய கூட்டிகிட்டு போயிடுறேன். அந்த வீட்டில் யாருமே இல்லை, எங்கள் ஆத்தா மட்டும் ஒத்தையில கிடக்குது. அது என்ன பண்ணும் பாவம், அப்படி இப்படின்னா அதுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. ஏண்டி உன் புருஷங்கிறான் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்கா, அப்படி மறுபடியும் நான் வந்தா எதுவும் சொல்ல போறாரு? அவர் என்னம்மா சொல்ல போறாரு? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இல்லடி, மரியாதை தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு வாங்க. அதுவும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நானும் அங்கே வந்து இருந்தது தப்பு. இப்போ சண்டை சச்சரவா ஆகிப்போச்சு. இதுக்கு தான் அப்பயே சொன்னாங்க, மாமன் மச்சான் வீட்லேயோ பொண்ணை கட்டி கொடுத்த வீட்லேயோ போய் நம்ம இருக்கக்கூடாதுன்னு. என் நேரக்கரகம். சரி சரி விடு. அந்த ஆள் உன்னைய மட்டுமா அடிச்சாரு? என்னையும் தான் அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாரு. அதுக்குன்னு என் மேலே என்ன கோவத்தோடையா இருப்பாரு? 2 நாள் தாம்மா, அதுக்கப்புறம் வந்து கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் என்னை விட்டுட்டுலாம் அவரால் இருக்க முடியாது. வந்து கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும். என்னமோ சொல்கிறபடி நடந்தா சந்தோஷம். ஏங்க வாங்க, தண்ணி காய வச்சுட்டேன், குளிச்சிருவீங்க. அட நான் குளிச்சுக்கிறேன் அப்புறமேட்டுக்கு. நான் வேற வேலைக்கு போகணும், கையில் வேற தண்ணி படாமல் குளிக்கணும். இன்னும் 3 நாளாக நீங்கள் குளிக்கவும் இல்லை. கட்டில் தண்ணி பட்டுருன்னு சொல்லி அங்கே குளிக்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு உடம்பு மட்டும் சும்மா தொடச்சி விட்டாச்சு. இன்னைக்கு அப்படியே விட முடியாது. வாங்க குளிச்சுட்டு போய் கட்டு மாற்றி பிரித்து கட்டிட்டு வாங்க. மாமா இருக்காரு, அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். சரி நான் குளிச்சுக்கிறேன், நீ போ. அட கம்முன்னு வாங்க. எந்த கையில் தண்ணியை மொப்பீங்க, எந்த கையில் சோப் போடுவீங்க? ரெண்டையும் ஒத்த கையில் பண்ண முடியுமா? இல்லைம்மா, சொன்னா கேட்கணும். கம்முன்னு வாங்க. ஒவ்வொரு நேரம் அமுதாவை பார்க்கும்போது என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. கட்டின பொண்டாட்டிங்க மேலே நம்ம என்றைக்குமே அளப்பரிய அன்பை காட்டினோம்னா நமக்கு உடம்பு முடியாத நேரத்தில் அவங்க அன்பை காட்டுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனோட அர்த்தம் அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. எல்லாரும் என்னை அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. என்னடா இப்படி நீ போய் முதல்ல கல்யாணம் பண்ணாமல் 2ஆம் தரமாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரியேன்னு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். முன்னாடி வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பொண்ணுங்க 2வது வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பாங்க. இப்படியாப்பட்டவங்களை கட்டுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ஐயோ என்னாச்சுங்க? இல்லை கட்டில் பட்டுருச்சு. ஐயோ மன்னிச்சிருங்க, அந்த கையை நினச்சி இந்த கையை இழுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி வாங்க. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அம்மா காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும். நம்மளை ஒரு வேலை கூட செய்ய விடாது. நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் போகிற வீட்டில் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி வேற அனுப்புனுச்சு அம்மா. அதனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம். அடடே, என்ன புது மருமவளே, வந்தோடனே வீட்டில் வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா, நான் தான் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். அதுவும் இல்லாமல் கிட்டெல்லாம் புல்லு மண்டி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதான் அந்த அக்கா இருக்க வரைக்கும் வீடு நீட்டாக இருக்கும். அப்படியே புதுசாக பெயிண்ட் அடித்த கணக்கா ஒவ்வொன்றையும் பார்த்து கரை கட்டி கோலம் போட்டு அப்படி நீட்டாக வச்சுருக்கோம். அந்த அக்கா போனதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வீட்டை பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அண்ணன் வீட்டோடு ஆயிட்டாரு, தம்பியும் அங்கே போயிட்டான். அதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. நீ வந்து தான் இந்த வீடு நீ இப்படி இருக்கணும்னு இருக்குதோ என்னவோ. சரிம்மா, 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா? இல்லை தூங்குறாங்க. அப்படியா, சரி. நான் பால் வாங்க தான் போகிறேன். உனக்கு எதுவும் பால் வேணுமா? டீ வைக்க? வாங்கணும், ஆனால் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. ஆட இங்கேருந்து நேராக போகணுன்னு வையே, அங்கே முக்குக்கிட்ட ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் பாலுலேருந்து மளிகை ஜாமான்லேருந்து எல்லாம் வாங்குவோம். அங்கேயும் ஊருப்பட்ட வேலை தான் விற்பாங்க. என்ன பண்ணி தொலைகிறது, சந்தை போட்டு அங்கே போய் மொத்தமாக வாங்கிக்கிறது. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த பால் பாக்கெட்டு டீ தூள் அது இதுன்னு மட்டும்தான் அங்கே வாங்கிக்கிறது. நான் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அக்கா இருங்கக்கா, உள்ள காசு இருக்குது, பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆட நான் வாங்கிட்டு வரேன் அத்தா. பர்ஸில் இருந்து காசு எடுத்து கொடுக்குதாம்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு இருமா. ஊரில் உள்ளவங்க நல்லவங்களாக இருக்காங்க. நம்ம இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம், அதுக்கும் நம்மள கிட்ட இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறாங்க.
அம்மா அம்மா இவருக்கு முழிப்பு வந்துருச்சு போல இருக்கு. சார் வெயிட் பண்ணுங்க, உங்க அம்மா வர சொல்றேன். என்னது கை காலை எதுவுமே தூக்க முடியல. உடம்பெல்லாம் சரியான வலி வலிக்குது. காவியாவை பழி வாங்கணும், காவியாவை பழி வாங்கணும்னு போய் கடைசியில் எனக்கு நானே குழி வெட்டிட்டு வந்து படுத்துட்டேனா. சரோசா, ராணி இந்த பால் வாங்கிட்டு வந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வரிக்கி மட்டும்தான் இருந்துச்சு. பிஸ்கட் பாக்கெட் கேட்டேன், இல்லை. அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன், குடி. எதுக்கு உனக்கு இதெல்லாம் சிரமம்? இதில் என்னத்த சிரமம் இருக்குது? அதெல்லாம் ஒரு சிரமமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எம்பிட்டு நேரம் தான் இப்படியே சாப்பிடவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்ப. நேற்று 2 இட்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு அதுலேயே அரை இட்லி தின்னுபிட்டு சாப்பிட முடியலன்னு வச்சுட்டேன். அப்புறம் இப்பயும் இது குடிக்கலன்னா அப்புறம் உடம்பு வீக் ஆகி அப்புறம் உன் பையனை ஒரு பெட்டிலையும் உன்னையும் ஒரு பெட்டிலையும் தான் போட்டு வைக்கணும். முதல்ல குடி. இந்தா. எதுக்கு உனக்கு இவ்வளோ சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நீ குடி. இப்போதான் நீங்கள் கடையவே ஆரம்பிச்சிருக்கீங்க, இதில் வேற என்னால் உங்களுக்கு ரொம்ப சிரமம். அட, இதில் என்ன தம்பி சிரமம் இருக்கு? எல்லாம் ஒரே ஊருக்காரவங்க, ஒரே இடத்துல இருக்கோம். இப்போ தொழிலுக்கு நீ தான் பால் ஊத்துற எல்லாம் பண்ணுற. அப்படின்னும் போது இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன அது? இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு நான் மகா பாவம் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நீ இவ்வளோ தூரம் எனக்கு செய்கிறத நினைக்கும் போது நான் எம்பட்டு கேவலமானவனு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சரோசா பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு சும்மா சும்மா அதையே பேசிகிட்டு இருக்க? எது எது நடக்கணும்னு இருக்கோ அது அதுதான் நடந்து தீரும். முதல்ல நீ குடி. நீ குடிச்சியா? நான் தலை வேற வலிக்கிற மாதிரி ஆகிப்போச்சா. அது காலையில் வேற அவரு வேற நேரமாக கிளம்பி ஓடிட்டாரா கடையை பார்க்கணுன்னு. 4 மணிலேருந்து தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை. 6 மணிக்கு தான் டீ கடை திறப்பாங்கன்ட்டாங்க. அதனால சரி எந்திரிச்சோன்னே போய் முதல்ல வாங்கி குடிச்சுட்டு தான் வந்தேன். நீ பேசாட்டுக்கு அண்ணனோட போயிருக்கலாம். பாவம் அவர் ஒரு ஆளை கடையில் என்ன சிரமம் தான். அதுவும் பெருசாலாம் ஆள் யாரும் வர்றதில்ல. இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. அதுக்கு அவரே பார்த்துக்கிறேன்னாரு. அப்படி இல்லைனாலும் அங்கே அம்மா ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், அவங்க பக்கத்துலேருந்து நான் பார்த்துக்கிறேம்மா, நீ அவங்க கூட துணைக்கி இருன்ட்டாங்க. நான் கூட இப்படி யாருக்கும் போய் நம்ம ஊரில் செஞ்சதில்லை, ஆனால் எனக்காக செய்கிறீங்க. வாசு பேஷண்ட் அட்டெண்டன்ட் யாரு? அம்மா சொல்லுங்கம்மா. நான் தான். அவர் கண் முழிச்சிட்டாரு, போய் பாருங்க. சரிங்கம்மா, சரி. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் போய் இவர்கிட்ட பார்த்துட்டு வந்துடுறேன். ஆறி போயிருமா, அதுக்கப்புறம் மறுபடியும் சூடு கூட பண்ண முடியாது. சாப்பிட்டுட்டு போ. என் பையனை பார்த்துட்டு வந்துடுறேன். இவரு அதான் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ குடி, குடிச்சிட்டே போவ. அமுதா. என்னங்க? இல்லை, எனக்கு இம்புட்டு சரியில்லை, சிரமமா இல்லையா? இதில் என்ன சிரமம் இருக்கு? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. என்னங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்னமோ தெரியல, கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்துட்டேன். ஏன் பிடிக்கலையா? பிடிக்காமலாம் ஒன்றும் இல்லை. அமுதா, சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசை, அதை சொல்லுங்க. எனக்கு பெருசாலாம் எந்த ஆசையும் இருந்ததில்லை. நான் உங்களுக்காக ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். என்ன ஆசை? எனக்கு இப்போ இருக்கிற ஆசையே ஒரு சொந்த வீடு கட்டணுன்றது தான். அது நமக்குன்னு இருக்கும், நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாதம் மாதம் ஆனால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும்னு பயந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் நல்ல நாள் பெரிய நாளுக்கு வீட்டுக்கு கூப்பிடலாம், அவங்களுக்கு ஆக்கி போடலாம். நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டு அவங்கள வர வேணான்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் தண்ணி எவ்வளோ வேணாலும் புழங்கலாம், வைக்கலாம். நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆசையே இது மட்டும்தாங்க. எப்படியோ வாயை கட்டி வயிற்ற கட்டி இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீட்டுக்குன்னு கொடுத்தோம், வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணுங்க, அதுதான் என் ஆசை கனவு. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க எனக்கு இப்போது. இன்ன வரைக்கும் ஆசை என்னன்னு கேட்டீங்க, இப்போ எதுவுமே சொல்லலை.
ஒவ்வொரு மனுஷனோட மனசுலேயும் நகை வேணும், துணி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த பொண்ணுங்களுமே இப்படி சொந்த வீடு வேணும், அதில் சொந்த பந்தம் எல்லாம் வரணும் போகணும்னு யோசிக்கிற பொண்ணை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்காகவே எம்பிட்டு கடன்பட்டாலும் சரி உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றியே வச்சாகணும். உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? உங்கள் ஆசை தான் என் ஆசை. சொல்லுங்க. என் அமுதாவோட, என் அரவிந்தோட, என் அப்பாவோட உங்கள் 3 பேரோட ஆசை தான் என்னோட ஆசை. எனக்குன்னு தனியாக எந்த ஆசையும் இல்லை. எப்பா உடம்பு ரொம்ப வலிக்குதாடா? நீ எங்கம்மா இங்க? நீ எங்க இங்க வா, உனக்கு அடிபடிச்சுன்னு கேட்டதுலேருந்து நான் இங்க தாண்டா இருக்கேன். எனக்கு அடிபடுச்சுன்னா என்னை அப்படியே விடட்டு போக வேண்டிதானே? எதுக்கு என்னை போய் இப்படி பார்த்துட்டு இருக்க? என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் நீ ஏன் புள்ளடா? எப்படி உன்னை ஒத்தையில தவிக்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு போவேன்? அதுவும் இல்லாம உங்க அப்பனுக்கு அப்புறம் என் உலகமே நீதான். உனக்காக தான் நான் வாழ்றதே. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? 1000 தான் நீ என்கிட்ட சண்டை, கோபம், தாபத்தை என்கிட்ட காட்டினாலும் நீக்கு கொஞ்ச நாள் என்கிட்ட இருந்த அன்பு, பாசம், அதை தவிர வேற எதுவுமே எனக்கு பெருசே இல்லடா. எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு செலவானுச்சு? அது எதுக்கு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கம்மனு இரு. எவ்வளோ ஆணுச்சு? 5 லட்சம் ரூபாப்பா. காசுக்கு என்ன பண்ண? அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கட்டிட்டேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுமா, என்ன பண்ண? உங்க அப்பா நமக்குன்னு சேர்த்து வச்ச பணம், நகை, அது இதுன்னு எல்லாத்தையுமே வித்துட்டேயா. வித்து கொண்டு வந்து காசை கட்டிட்டேன். இன்னும் 1 லட்சம் பத்தலை, அதுக்கு காப்பீட்டு திட்டம் போட்டுக்கிறேன்ட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஏம்மா, நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அப்படியாப்பட்ட பையனை எதுக்கு நீ காப்பாத்துன? அப்படியே போய் தொலையிட்டோன்னு விட வேண்டிதானே? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி காசெல்லாம் கரியாக்குன? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? 1000 தப்பு பண்ணாலும் நமக்கு புள்ள இல்லைன்னு ஆயிடுமாடா? சொல்லு பாப்போம். இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லடா. என் உயிரை கேட்டா கூட உனக்காக நான் கொடுத்துருப்பேன்டா. இப்படியாப்பட்ட அம்மாவை நான் இத்தனை நாளை எப்படி ஏமாத்தினேன்? காவியாவை பழி வாங்கணும், காவியாவை பழி வாங்கணும்னு கடைசியில் நான் என் அம்மாவையும் சேர்த்துல பழி வாங்கியிருக்கேன். நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம பழகிறவங்களும் நம்ம கூட இருக்கவங்களும் வரமாட்டாங்க, நம்ம பெற்றவங்க தான் வருவாங்கன்னு இன்றைக்கி தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்காக எல்லாத்தையும் செய்யணும், அவளை எப்படியாவது அடையணும்னு நினச்சி நான் போன குறுக்கு வழி. இன்னைக்கு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. ஆனால் நான் அவளையும் நினச்சிக்கிட்டு தப்பான வழிக்கு போனேன். ஆனால் என் அம்மா எனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிது. இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக அமைஞ்சு போச்சு. ஏன் அழுகிற? இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாது, அழாதையா. நீ தான் என்னை நினச்சி அழுதுகிட்டு கிடக்கிற. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. வருத்தப்படாத, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு உண்மையும் மட்டும் சொல்லட்டுமா? புது மாப்பிள்ள எந்திரிச்சாச்சா? ஏக்கா, இந்த ஓட்டுறது மட்டும் விடவே மாட்டீங்கல்ல? என்னப்பா பண்றது? கூடவே பிறந்தாச்சு, அப்புறம் என்ன பண்றது? இந்தாயா. எதுக்குக்கா? ஆள் எதுக்கு கொடுப்பாங்க? குடிக்கத்தான். அதையக்கா ஏன்ட்ட கொடுக்குறீங்க? வீட்டுக்கு வாங்கிட்டு. வீட்டுக்கு தான் வாங்கினேன். எல்லாரும் காட்டுக்கா வாங்குவாங்க. என் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு உன் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். புடி. ஐயோ இல்லக்கா, அதுக்கு தான் இப்ப நான் கிளம்பிட்டு இருக்கேன் போய் வாங்கிட்டு வரதுக்கு. காலையிலேயே அந்த காவிய பொண்ணு வாசல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சரி நானும் கடைக்கு தான் போறேன், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் சொன்னா போதுமா? பாக்கெட்டுக்கு உண்டான காசு எடு. ஐயோ மறந்துட்டே இருங்கக்கா. ஐயோ சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா நானும் சும்மா தாக்கா பார்த்தேன் பாக்கெட்ல எது காசு இருக்கான்னு. காசு இல்லக்கா. அடே உங்க அப்பா கூட பரவாயில்லடா, வாங்கிட்டு வந்து கொடுத்தா சரிம்மா நான் தான் தாரேனுவாரு. ஆனா நீ இருக்க பாரு, நல்லா பொழைச்சுக்கு வைப்போ. அக்கா இதாக்கா சும்மா இருக்கணும் சுரண்டி பாக்குறது. கம்முன்னு போனவனை நீங்க பாட்டு கூப்பிட்டு பால் பாக்கெட்டு கொடுத்துட்டு இப்ப வம்படி பண்றீங்க பாத்தீங்களா காலங்கத்திலேயே. சரிடா சரிடா. என்ன வீட்டில் ஒரே மனமா இருக்கு?
என்ன சமையல் ஆகுதோ அதுக்குள்ள? எனக்கே ஒன்றும் தெரியலக்கா. நான் எந்திரிச்சு பார்த்தேன், ஆள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி பால் வாங்கிட்டு வருவோன்ட்டு வந்தேன், அதுக்குள்ள ஏதோ வாசம் வருது. சரி சரி. தினந்தோறும் கடையில் வாங்கி சாப்பிடவும் வீட்டில் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அண்ணன். இன்னைக்கு நல்லா இல்லம்மா குழம்பு, அதனால் இங்கே கொடுங்கம்மா கொடுங்கம்மான்னு. இனி மருமக வந்தாச்சு, இனி மருமக கையில் விதவிதமாக சாக்கி சாப்பிடுங்க. சரிங்கக்கா. சரிப்பா, எனக்கு வேற வீட்டில் வேலை கிடக்கு. இந்த 2 பெத்து வச்சுருக்கேன் பாரு, அதுங்க இந்நேரத்துக்கு வீடை 2 துண்டாக்கி இருக்குங்க. நான் தான் போய் ஒட்ட வைக்கணும். போய் வாரேன். சரிங்கக்கா. சரி அக்கா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு எதுவும் காசு கொடுத்துட வேண்டியதான். இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ பரவாயில்லைங்க, குளுக்கோஸ் மாற்றிருக்காங்க. இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாற்றியாச்சுன்னா அப்புறம் உடம்பு நல்லா வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரி. கடையில் வியாபாரம் ஆனிச்சா? காலையில ஒரு 8-10 பேர் வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ ஒருத்தரையும் ஆளை காணோம். சரி சரி, வருவாங்க. இது கடையை சுற்றி எலுமிச்சம்பழம் வெட்ட சொன்னே வெட்டினீங்களா? எல்லாத்தையும் சுற்றி போட்டேன், வாசல் எல்லாம் கூட்டிட்டேன். கோலம் எனக்கு போட தெரியல, சும்மா 4 குச்சை இழுத்து விட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு விட்டுருக்கேன். அம்மா வந்தாங்களா இல்லையா? அப்புறம் அத்தை இங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் அங்கே யார் பிள்ளையை கிளப்பி விடுறது? அவளை பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்ட்டேன். அதனால சரிப்பா நான் அனுப்பி வச்சுட்டே வரேன்ட்டாங்க. ஐயோ, செல்வியை வேற கிளப்பி விடணும். அது வேற நான் மறந்தே போயிட்டேன் போங்க. என்ன பண்ணுறது, ஆள் பக்கத்தில் இருந்தால் எல்லாம் பண்ணலாம் வைக்கலாம். நீ அங்கிட்டு இருக்க, அவங்க பார்த்துக்க வேண்டியதான். இனி என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம தான் பார்த்து பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நீ நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. இவளை வேற ஒத்தையில் விட்டுட்டு வரதுக்கும் சங்கட்டமாக இருக்குது. நார்மல் வார்டு மாற்றினோனையும் நான் கிளம்பி வரேன். சரி. நான் எதுவும் அப்புறம் மதியானம் ஒரு 2 to 3 சும்மா தானே உட்காந்துருப்போம். அப்போ வேணா நான் வேணா வந்து ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்னது? ஓட்டுக்கிறதுக்கு துணி இல்லாமல் அங்கே என்னத்தை பண்ணுவ? அதான் துணி எதுவும் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க, எனக்கு அந்த ஞாபகமே இல்லை பாருங்க. துணி அப்புறம் அந்த பாவடை இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது நான் ஃபோன் பண்ணுறேன், என்னென்ன வேணும்னு சொல்லு. சரியா? எடுத்துகிட்டு வந்துடுறேன். கையில் காசு எதுவும் இல்லைன்னா சொல்லு, அக்கௌண்ட்ல எதுவும் நான் மாற்றி விட்றேன். சாப்பிடாம இருக்காம. சரிங்க. சாப்பிடாம இருக்காம. நான் வந்து பார்த்துட்டு வரேன். கவியா, சொல்லுங்க. என்ன பரபரப்பா சமையல் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு? இல்லை, நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக போயிடுச்சுல்ல, அதான் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சேன். இப்போதைக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் எதுவும் சமைச்சிக்கலான்னு. அட பாவி, இத்தனை நாளாதான் வாழ்க்கையில் நாக்கே செத்து போச்சு ஹோட்டலில் சாப்பிட்டு. சரி இனிமேலாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா நேற்று வச்ச குழம்பு கொதிக்க வச்சிட்டு இருக்கேன்ற உப்பு போட்டு நல்லா இருக்குது போ. இல்லைங்க, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான். ஏமா அதுக்குன்னு முதல்ல கல்யாணம் பண்ணி வந்திருக்க, அப்பா வச்ச குழம்பு உப்பு இல்லாம போச்சு. சரி இன்னைக்காவது நல்ல சாப்பாடு ஆக்கணும்னு பார்த்தா இன்னைக்கும் அதே தானா? நானும் நினைச்சேன் என்னடா இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஏதோ அடுப்புல சமைக்கிற மாதிரி இருக்கு, வாசம் வேற ஆளை தூக்குதுன்னு வேற சொல்லிட்டு போனாங்க எல்லாரும். சரி அப்படி என்னப்பா சமையல் விறுவிறுப்பா நடக்குதுன்னு பார்த்தா பழைய குழம்பு சூடு பண்றதுதான் அவ்வளவு விறுவிறுப்பா நடக்குதா? என்னங்க பழைய குழம்புன்னு சொல்றீங்க? எங்க வீட்டில எல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு தான், அதே தான் நாங்கள் சூடு பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் அம்மா ஒரு ஆள் சம்பாத்தியம் அப்படின்னும் போது பழையப்பட்டது எதையுமே நாங்கள் தூக்கி வீச மாட்டோம், அதை பத்திரப்படுத்தி வச்சிருவோம். ஏன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க, அதனால தான். சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கிண்டல் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி ஜானகி அக்கா விட்ட பால் வாங்கிட்டு வச்சுனீங்களா? ஆசை கூட்டிகிட்டு இருந்தேன். அக்கா நான் பால் கடைக்கு போகிறேன், உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டாங்க. சரிங்க வாங்கிட்டு வாங்கன்னு. அதான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. காசு கொடுத்துட்டீங்களா? எங்க அதான் கொடுக்கலையே. கொடுத்துருக்கலாம்ல. அட கொடுக்கலான்னு பார்த்தேன், பாக்கெட்ல காசு இல்ல. சரி அப்புறம் திரும்பறதுக்குள்ள அக்கா இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் நாங்க. சரி நானும் வேணான்ட்டு வந்துட்டேன். ஐயோ பாவம் இல்ல. அட நம்ம அக்கா தான், அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காது. சரி இந்தாங்க பால், டீ வச்சிடுறீங்களா? சரிங்க. என்னடா இது, யார் வந்து வாசலெல்லாம் கூட்டி இருக்கிறது? வீடெல்லாம் திறந்து கிடக்குதே. அவளுக்கு தான் பெரிய வீட்டில் ஐக்கியம் ஆயிட்டாளுங்க. ஒருத்தி இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்ட்டு இருந்துட்டாளுங்க. அப்படி இருக்கும்போது யார் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கிறது? எப்படிதான் இப்படி குப்பை வந்து சேருதுன்னே தெரியல.
அவ வீட்டில் எல்லாம் குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுவாளுக போல இருக்குது. ஆள் இல்லைன்னா போதுமே ஊரில் உள்ளவளுக எல்லாத்துக்கும் எங்களை பார்த்தா இழிச்ச வாய்மை தெரியும் போல இருக்கு. மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டி இருக்காளுக. என்னடா இது, இவ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ பெரிய வீட்டு மருமவளாச்சே. நான் தலைவர் வீட்டு மருமவள் பீத்திக்கிட்டு தெரிஞ்சா இன்னைக்கு இங்க தெரியறா. என்னவா இருக்கும்டா இது? முதல்ல இந்த அம்மாவை சொல்லணும், ஒழுங்கா வீட்டில் இருந்து இந்த வீட்டை பார்த்துருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். வந்தவன் மொத்தத்தையும் சுருட்டி கட்டிக்கிட்டு போயிட்டா. போதாத குறைக்கு இந்த ஊரில் உள்ளவனுங்கெல்லாம் குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டானுங்க. வீடையே நார் அடித்து வச்சுட்டான் இங்கே. அவன் வீட்டை இப்படி போய் நார் அடிச்சிருந்தா கம்முன்னு இருப்பாங்களா? என்னமா கத்திக்கிட்டு வருவாங்க. ஊராங்கிட்டு விடுனா அவனுங்களுக்கு கம்பிட்டிக்கு அகத்தான். ஐயா, கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ள பூச்சி கணக்கா இருந்தா இப்ப பாரு இவளுக்கு வந்த வாழ்வ. பெரிய இடத்து சம்பந்தம்னானையும் இன்னும் பெருமை தான் பேசிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இந்த பெருமை வெங்காயத்தெல்லாம் நாங்களும் பார்க்கறோம். இந்நேரத்துக்கு அந்த வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. என் தலையெழுத்து இங்கே இந்த அம்மா என்னைக்கு ஆக்கி என்னைக்கு சாப்பிட்டு ஐயோ ஐயோ ஐயோ.